மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த காணொலியில இன்னைக்கு நான் உங்களோட கதைக்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கண் போனாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படின்னு ஒரு சமாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு கதை தான் நுரைச்சோல வீட்டு திட்டம். இதுல என்ன நடந்த, எப்படி அதுக்குள்ள வந்த, யாரு கொண்டு வந்த, என்ன அரசியல் நடந்த, எதனால நின்று போச்சு, இதுவரைக்கும் மக்களுக்கு அதை கொடுக்க முடியாம இருக்குது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நாங்க பார்க்க போறோம். பாதிக்கப்பட்டவங்களுக்காக இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த செய்தியை கண்டிப்பாக சொல்லுங்க. அந்த செய்தி தான் எங்களுடைய காணொலியின் தரத்தை கூட்டுவதோட எங்களுடைய தேடலையும் அது கூட்டும். முதல்ல நுரைச்சோலை வீட்டு திட்டம்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது அக்கரைப்பத்து பிரதேச சபைக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி தான் நுரைச்சோலை என்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற அந்த வீட்டு திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 வீடுகள், 2 பாடசாலை, ஆண்களுக்கென பெண்களுக்கென, பிளே கிரவுண்ட், கேட்போர் கூடம், ஆடிட்டோரியம், பஸ் தரிப்பிடம், சூப்பர் மார்க்கெட், பள்ளிவாயல் இப்படின்னு சொல்லி ஒரு தரமான அழகான ஒரு ஃபாரின் ஸ்டைல ஒரு கிராமம்னு சொல்றதை விட அது ஒரு நகரம்னு சொல்றது கூட மிகையாகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படியான ஒரு நகரம் ஏன் மக்கள் பாவனைக்கு நான் கொடுக்கல அப்படின்னு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்குது இல்லையா? அது சம்பந்தமான தேடல் தான் இது. இப்படியான ஒரு ப்ராஜெக்ட் எங்கிருந்து வந்த, யாரு செஞ்ச, யாரு கொண்டு வந்த, யாரு இதை வச்சு அரசியல் செஞ்ச, இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றதெல்லாம் தேடி பார்க்குற நேரம் தான் தெரியுது மிகப்பெரிய ஒரு மனவருத்தமான செய்தி. சரி, இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய முழு தொகையும் கிட்டத்தட்ட 110 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அன்றைய பொறுமதி 2006ஆம் ஆண்டு. ஆனா மக்களுக்கு என்ன கிடைச்ச அப்படின்றதுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. சரி, இந்த கதை எங்க தொடங்குது, எப்படி அக்கரைப்பத்துக்குள்ள வந்தது அப்படின்றத கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிற நேரம், சுனாமியோட அனர்த்தத்தினால நம்மளோட நாடு மிகப்பெரிய ஒரு சேதத்தை கண்டது, அழிவை கண்டது. இந்த சந்தர்ப்பத்துல சவுதி மன்னர் என்ன சொல்றாருன்னா, அங்கிருக்க சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் சுஹைலி என்ன சொல்றாரு, இலங்கைக்கு போங்க, என்ன தேவைன்றதை பாருங்க, அதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க, உதவிகளை செய்யுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட டாக்டர் சுஹைலி இலங்கைக்கு என்ன பண்ணுவார்னா, முதலாவது சவுதியினுடைய தூதுவரை சந்திக்கிறாரு. அவரோட பேர் மஹ்மூத் அலி. மஹ்மூத் அலி சங்கத்தினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், பௌசி அவர்கள் எல்லோருமே கிழக்குக்கு வராங்க. ஆதம் பாபா ஹசரத் மதனி அவர்களை சந்திக்கிறாங்க. அப்ப பாதிக்கப்பட்ட பிரதேசத்துக்கெல்லாம் போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற விஷயம் சொல்ற நேரம், அது வீடுதான் தேவையான விஷயம் எல்லாம் பேசப்பட்டிருக்குது. உடனடியாக அந்த ஒரு விஷயத்தோட அந்த கூட்டம் முடியுது. அதுக்கு பிறகு அந்த குழு அப்படியே கொழும்புக்கு போறாங்க. கொழும்புல வச்சு சொல்றாங்க, இலங்கைக்கு ஹம்மாந்தோட்டைக்கு ஒரு 50 வீடுகளும், கிழக்குக்கு ஒரு 50 வீடுகளும் தருவதாக சொல்லப்பட்டு அவரும் பயணத்தை மேற்கொள்றாரு. கொஞ்ச காலத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் நாட்டுக்குள்ள வர்றதுக்கான ஏற்பாடுகளை நடந்து சவுதி அரேபியாவினுடைய நிதி உதவியோட அந்த ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள வருது. இந்த சந்தர்ப்பத்துல மீண்டும் அந்த எம்பசியிலர் ஆதம் பாபா ஹசரத், ஹாஷிம் ஷூரி ஹசரத், அதே போல அலி அரியாதி அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க, இப்படி ப்ராஜெக்ட் நாட்டுக்குள்ள வருகுது அப்படின்னு சொல்லி. அந்த ப்ராஜெக்டை அப்படியே கொண்டு அதை அப்படியே அரசு கையிலும் ஒப்படைக்குது. இது தவறா? இல்லை, கிடையாது. ஒவ்வொரு ப்ராஜெக்டோடைய அளவை பொறுத்தோ, கெப்பாசிட்டியை பொறுத்தோ அது எங்க ஒப்படைக்க வேண்டும் என்பதை அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அரசுக்கு இந்த ப்ராஜெக்ட் வருகிறது கிட்டத்தட்ட 110 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இதை ஒரு எம்பசியால செய்து கொள்ள முடியுமா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. அது தொண்டு நிறுவனங்கள்ட்ட கொடுத்து செய்ய முடியுமா அது எனக்கு தெரியாது. எனவே பொறுப்புள்ளது அரசு, அரசுக்கு அதுக்கான பொறுப்புகள் இருக்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை கருத்துல கொண்டு அரசிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். சரி, நம்ம அரசு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாதா? சரி, சந்தோஷமாக அன்றைய நாள் சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலம் தான் அது. அதுக்கு பிற்பட்ட காலம் மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய ஆட்சி காலம். எனவே இந்த காலகட்டத்துல தான் இது அரசுக்கு ஒப்படைக்கப்படுது. அப்ப அரசுக்கு ஒப்படைச்சா இந்த நிதியை அரசு எந்த அமைச்சுக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப பொருத்தமான அமைச்சு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடமைப்பு நிர்மாண அமைச்சுன்னு ஒரு அமைச்சு அரசுக்கு கீழே இருந்தது, அதுக்கு ஒப்படைக்கிறாங்க. அன்றைய நாள் அந்த அமைச்சருடைய அமைச்சராக இருக்கிறது பேரியல் அஷ்ரஃப். இங்க பேரியல் அஷ்ரஃபுடைய தலையீட்டால இந்த வீட்டு தொகுதி, இந்த ப்ராஜெக்ட் வந்ததான்னு கேட்டா இல்ல. இது சவுதி ஆல்ரெடி எப்போதோ டிசைட் பண்ணினது, இலங்கைக்கு இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால. இப்படி எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி இந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு ஒரு நிலம் தேவைப்பட்டுச்சு. அந்த நிலம் பொருத்தமானதாக எங்கிருக்கின்ற அப்படின்னு பேரியல் அஷ்ரஃப் தேடி நேர்ந்தால் ஆல்ரெடி அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நிலமாக இந்த நுரைச்சோலை நிலம் காணப்படுது. அந்த ஒரு விஷயத்த பேச்சுவார்த்தையில் அப்படிலாம் இருக்கிற நேரம் உடனடியாக அன்னைய நாள் இருந்த டிஎஸ்
ஷம்சுதீன் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நுரச்சோலை என்ற அந்த காணியை வந்து அது ஆல்ரெடி அதாவது கரும்பு பயிற்சிக்கு பயன்படுத்த முடியாத காணியாக இருந்ததாக அந்த காணியை வந்து அவர் அடையாளப்படுத்துறாரு. இந்த ஒரு விஷயம் அடையாளப்படுத்தினதுக்கு பின்னால அந்த காலகட்டத்திலே சுனாமி அடிச்சு சில தினங்களுக்குள்ளேயே ரெட் கிராஸ் அங்க வீடு கட்டி தாரதாக வேறொரு ரெட் கிராஸ் வீடு கட்டி தரதாக சொல்லப்பட்ட நேரம் அக்கப்பத்து மக்கள் என்ன பண்ணினாங்கன்னா எங்கட காணியில வீடு கட்டி தாரதாக இருந்தா கட்டித்தாங்க, நுரைச்சோலை மாதிரி தூர இடத்துக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு அத்தாவுல்லா அமைச்சர் அன்னையனர் என்ன பண்ணினாருன்னா இந்த மக்கள் எல்லாம் கூப்பிட்டு அத்தாவுல்லா அரங்குல வச்சு சில புத்திமதிகளை சொல்றாரு. இந்த காணி உங்களது தான், அந்த வீடு உங்களது தான், நீங்க அங்க போயிட்டு குடியேறுங்க, எக்ஸ்ட்ரா காணிகள் நாங்க தருவோம், ஓட்டஃபம் தருவோம், ஆடு தருவோம், மாடு தருவோம், எவ்வளவு பேசி பார்த்தாலும் அந்த மக்கள் சமாதானமாகிற மாதிரி இல்லை. அவங்களோட கோரிக்கை எங்கட காணியில கட்டித்தாங்க, இல்லையா ட்ரைனிங் காலேஜுக்கு பக்கத்துல டெக்னிக்கல் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த காணியில கட்டித்தாங்க. அந்த காணி கட்டுறதுக்கான காணி கிடையாது, அது சதுப்பு நிலம். அதை ரெட் கிராஸ் ஒரு நாளும் அதுல வந்து வீடு கட்டி கொடுக்காது என்பது நமக்கு தெரியும். ஆனால் மக்களுடைய வேண்டுதல் அப்படி இருந்தது. எத்தனையோ பேச்சுவார்த்தையில மக்கள் கேட்டதாக இல்லை. உடனடியா ரெட் கிராஸ் பார்த்துச்சு இதனடா தலைவலி அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ப்ரொஜெக்டை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த காணி அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலத்தை சவுதி அரசு வந்து குத்தகைக்கு இலங்கை அரசிடம் இருந்து அதை வாங்குறாங்க. அப்படி காணி சொந்தமா இருந்தா மட்டும்தான் அந்த ப்ரொஜெக்ட் அவங்க செய்வாங்க. அதனால அந்த பணத்தையும் அவங்களே கொடுத்து அந்த காணியை 99 ஆண்டுகளுக்கு வந்து குத்தகையாக வாங்குறாங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து அங்க இந்த வீட்டு திட்டம் வாரதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது பேரியல் அஷ்ரப் என்ற அமைச்சின் கீழே. சரி, இப்படி இருக்கிற நேரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அடிக்கல் நட்டுகின்ற வைபவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுதோ இப்ப இந்த ப்ரொஜெக்ட் வாரத ஜீரணிக்க முடியாத அந்த பிரதேசத்து அரசியல்வாதிகளால இது எப்படியாவது ஏற்பாட்டிடணும் அப்படின்ற ஒரு மனோநிலையில என்னவோ அது எப்படியாவது நிறுத்தலாமா என்ற முனைப்புகள் நடக்குது. அதுல முதற்கட்டமாக வந்து அன்றைய நாள் பிரதேச தவிசாளராக இருந்தவர், பிரதேச சபையின் தவிசாளராக இருந்தவர் வந்து தவம் என்று சொல்லப்படுகிறவர். இவர் என்ன பண்றாருன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு கதைக்கிறாரு. நீ அங்க போக வேணாம், அது காடு, பயங்கரமான பகுதி, தண்ணி இல்லை, ஊருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாம போயிடும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றாரு. இந்த ஒரு செய்தி அப்படியே முடியுது. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடியே அந்த ஒரு விஷயம் அடிக்கல் நட்டுகின்ற வைபவம் நடக்கின்ற போது தீகாவாபி என்ற பிரதேசம் பக்கத்துல இருக்குது. அங்கிருக்கின்ற சில இனவாதிகளால ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுது. இது வேண்டாம், இது ஒரு இஸ்லாமிய மயமாக்கல், இது ஒரு காரணங்களை சொல்லி இது ஒரு பூதாகரமாக மாத்துறாங்க. அன்றைய ஊடகவியலாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஏற்பாடை செஞ்சது அத்தாவுல்லா அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள். பேரியல் அஷ்ரப் வருவதனால இவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருமோன்ற அச்சத்துல இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு தூண்டுதலாக இருந்தவை இவங்க தான் என்ற விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு. அவங்களோட தரப்புல இதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு தெரியல. இங்க எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வி என்னன்னா ரெட் கிராஸ் ஆல்ரெடி வீடு கட்டுறதுக்கு நுரைச்சோலைக்கு போற சந்தர்ப்பத்துல அங்க போங்க, அங்க பயனுள்ளதாக இருக்கும், காணிதாரம் மாடுதாரம் என்று சொன்ன அத்தாவுல்லா அவங்களோட கட்சியிலிருந்தே ஒருத்தர் பேரியல் அஷ்ரப்புடைய அமைச்சனூடாக இந்த வீட்டு திட்டம் வந்த போது அங்க போகவானா, அது பயங்கரம், தண்ணியில காடு என்று சொல்ல காரணம் என்ன? இப்படியான எதிர்ப்புக்கு மத்தியில அந்த ப்ரொஜெக்ட் அப்படியே நடந்துட்டு போற சந்தர்ப்பத்துல 2008-9 காலப்பகுதி ஆகும் போது சம்பிக்க ரணபக்க என்ன செய்யறாங்கன்னா ஹெல உரிமை சார்பாக முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. இந்த வழக்கு தாக்குதலுடைய தீர்ப்பு 2011 6ஆம் மாதம் 9ஆம் திகதி வந்து வெளியே வருது. சரத்தன் சில்வா தான் அதனுடைய தலைவராக இருந்த தீர்ப்பை சொல்லியிருந்தாரு. இலங்கையினுடைய இன சதவீதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தை பூதாகாரமாக்குறதுக்கு தயாகமகே ஒரு காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த ஒரு தீர்ப்பு எவ்வகையான இன வீதாசாரம், பிரதேச இன வீதாசாரமா, மாவட்ட இன வீதாசாரமா அல்லது நாட்டுடைய வீதாசாரமானது அதுல சொல்லப்படல. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னு கேட்டா எல்லா ப்ரொஜெக்டிலும் இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுதா? நமக்கு தெரியுது அம்பார பிரதேச சபைக்கு உள்ள ஒரு ப்ரொஜெக்ட் வருது, கல்லோயா திட்டம். இந்த கல்லோயா திட்டம் வந்து அதனூடாகத்தான் அம்பார நகரமே கட்டி எழுப்பப்படுது. இதுல இன விகிதாசாரம் தான் கொடுத்தாங்களான்றது தயாகமையிட்ட கேள்வியாக கேட்கணுன்ற ஒரு ஆசை எனக்குள்ள இருக்குது. எனவே ஏனைய ப்ரொஜெக்ட் எல்லாம் நாடுகளுக்கு நடக்கிறதுல இன சதவீதம் என்பது பார்க்கறது இல்லை. குறித்த அந்த பிரதேசத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் பேசுவாங்க. அந்த வகையில இந்த ஒரு ப்ரொஜெக்ட்ல மட்டும் எதனால தேசிய இன ரீதியாக ஒரு விஷயம் பேசப்படுதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2016ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேன வந்ததோட அவர் என்ன பண்றாரு கேட்டா அவர் சொல்றாரு முஸ்லிம்களுக்கு 303 வீடுகளையும்
197 வீடுகளை பிற இனத்துக்கும் கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆனால் அந்த விஷயம் அப்போது நடக்கல. இதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2019ஆம் ஆண்டாகும் பொழுது கரு ஜெயசூரிய அவங்களுடைய தலைமையின் கீழ் ஒரு கூட்டம் நடக்குது. அதுல தயாகமகி இருக்கிறார், ஹரிஸ் இருக்கிறார், ஃபைசல் காசிம் இருக்கிறார், நசீர் இருக்கிறார், இஸ்மாயில் இருக்கிறார். இது போல அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் எம்பிக்களும் இருந்தாங்க. பேச்சுவார்த்தை தொடங்கும் போது ஹரிஸ் சொன்னாரு, உடனடியாக இதை கொடுக்கணும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உடனடியாக தயாகமகே சொன்ன ஒரு விஷயம் தான் தேசிய இன ரீதியாகத்தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு குண்டை போட்டு அந்த கூட்டம் முடிவில்லாமலே வெளியே வந்தாச்சு. அதுக்கு பிறகு செஞ்ச தொண்டமான ஆளுநரா வந்ததுக்கு பின்னால அம்பாறை மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டம் நடக்குது. அதுல ஹரிஸ் பேசினாரு, இந்த வீட்டு திட்டத்தை உடனடியாக கொடுத்து முடிக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சொன்ன நேரத்துல அங்கேயும் ஆளுநராக இருந்தவர் என்ன சொன்னாருன்னா, இன ரீதியாகத்தான் தேசிய இன ரீதியாகத்தான் கொடுக்கணும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, மலையகத்துக்கு ஒரு வீட்டு தொகுதி வருதுன்னீங்களே, இதையும் அப்படித்தான் நீங்க கொடுப்பீங்களா, இல்ல கொடுக்கறதுக்கு சமூகம் அங்கீகரிக்குமா? அப்படியாக இருந்தா எதனால உங்களோட கண்ணை இந்த நுரைச்சோலை வீட்டு திட்டம் குத்துது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரண கேள்வி. சரி, இந்த விஷயங்கள் இப்படியே பேசப்பட்ட எந்த தீர்வுமே இல்லாம இன்னும் காடெழும்பி மிகப்பெரிய ஒரு வனாந்திரமாக வன ஜீவனைகள் வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறத பார்க்க முடியுது. நம்மட பணம் இல்லையே, யாரோ தந்த பணம், அது ஒரு இஸ்லாமிய சமூகத்துக்கு கிடைக்கிறதுனால நமக்கு பிரச்சனைன்றதுதான் இந்த இனவாதிகள் சொல்லுகின்ற மெசேஜ் என்பது நமக்கு தெரியுது. எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல ஏன் முஸ்லிம் தரப்பு அவதானம் இல்லாம இருக்குதுன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்குது. முதலாவது ஒரு தேசிய பிரச்சனையா மாறதுக்கு முதலாவது காரணம் உள்ளூர்ல இருக்கின்ற சுயநலம் கொண்ட அரசியல்வாதிகள் இதை பூதகரமாக்கினதுனால இனவாதிகள் அதை சரியா பிடிச்சு கொண்டாங்க என்பது எனது விமர்சனம். இரண்டாவது விமர்சனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷாத் பதியுதீன் அவர் மீள்குடியேற்ற அமைச்சராகவும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த 2 நாள் பாதிக்கப்பட்டவங்க அந்த பிரதேசத்து மக்கள். அவரு மஹிந்த ராஜபக்சேனுடைய பக்கபலமாக இருந்தவர், பெசல் ராஜபக்சோட வலதுகையா இருந்தவர். மஹிந்த ராஜபக்ச தலையிட்ட இந்த விஷயத்தை முடிச்சிருந்தால் யாரும் எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஆனா அதை ஏன் ரிஷாத் பதியுதீன் செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி மனவலி எனக்குள்ள இருக்குது. அத்தாவுல்லா உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக இருந்த நேரத்துல தரமாக இதை செஞ்சு முடிச்சிருக்கலாம். மஹிந்த ராஜபக்சேக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவர், ஏன் அவர் செய்யல? ஏண்டா அது வாரதுனால அவரோட வாக்குகளுக்கு பிரச்சனை நம்பினாரோ என்னவோ, ஆரம்பத்திலிருந்து அதை முட்டுக்கட்டாக இருந்தவர் என்பதற்கு இதுக்கும் ஒரு சான்றாக இருக்குமோ என்பது எனது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் தான் முஸ்லிம் காங்கிரஸ் எப்போதுமே அரசோட ஒட்டி கொண்டிருந்த சந்தர்ப்பம் அந்த காலப்பகுதியில் தான் இது. ஏன் அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை செய்யல? எல்லாருக்கும் தேவை என்னண்டா, நம்மட அரசியலுக்கு இது ஒரு பிரச்சனையா இருந்துடக்கூடாது என்பது தானே தவிர மக்களுக்கான அவலங்கள் முடியணும், அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும் என்ற இந்த தேவையும் அரசியல்வாதிக்கு இல்லை என்பது மீசான் டிவியினுடைய பதிவு. அடுத்த ஒரு கேள்வி எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய செயல் வீரன் எல்லாம் சொல்லப்படுது இல்லையா? அதே மாதிரி ஆசாத் சாலி இவங்களெல்லாம் மைத்திரிபால சிறிசேனவுடைய காலத்துல எல்லா கட்சிகளிலும் சேர்ந்துதான் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினீங்க. இப்படியான இந்த சந்தர்ப்பத்துல ஆளுநரா இருக்கின்ற இந்த நேரத்துல ஏன் இவர்களால் இதை செஞ்சு கொள்ள முடியல என்பது எனக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி. நீங்க பொதுபல சேனாவுடைய செக்ரட்டரி ஞானசாரைய வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக ஓடி தெரிஞ்ச நீங்க மக்களுடைய தேவை குறித்து ஒரு ப்ரொஜெக்ட் வீடு காடாக இருக்குது என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசனைக்கு வரலையா? அதை பத்தி நீங்க சிந்திக்கலையா? ஹிஸ்புல்லா அவருடைய யூனிவர்சிட்டி மிக பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டு ஒரு அரசுடைமையாக ஆக்கப்பட்டுச்சு. ஒரு பயங்கரவாதத்தை விதைக்கிற ஒரு யூனிவர்சிட்டியிலே சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல அந்த ஒரு ப்ரொஜெக்டை அந்த ஒரு கேம்பஸை உங்களால ரணில் விக்ரமசிங்கே அணுகி அதை பெற முடியுமாக இருந்தால் ஏன் இந்த வீட்டு தொகுதியை உங்களுக்கு பேசி முன்னின்று ஒரு சுமூகமான இடத்துக்கு கொண்டு வர முடியல என்பது எனக்கு இருக்கிற கேள்வி. இதெல்லாம் தாண்டி சாமானிய அக்கரப்பத்து வாழ் மக்களிடத்துல கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. எத்தனையோ சொசைட்டி இருக்குது, ஜம்மியாக்கள் இருக்குது, பள்ளி சம்மேளனங்கள் இருக்குது, ஜமித்துலமா மக்கள் இருக்குது, எல்லாத்துட்டையும் கோடிக்கணக்கான சல்லி இருக்கு. யாராவது இந்த தீர்ப்பு எங்களுக்கு பிடிக்கல அல்லது தீர்ப்புல எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான தேவை இருக்குன்னு சொல்லி யாராவது ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சதா, அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கு நீங்க போட்டிருந்தா அந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட் வேறு விதமாக வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதை யாரு செஞ்ச? அதையும் செய்யறதுக்கு யாரும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தை அணுகணும், புதிய அரசு அணுகணும், இதை எப்படி கொடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். அப்படி இல்லைன்னா இது அப்படியே இருக்கத்தான் போகுது. அரசியல்வாதியாக வாழ்ந்துட்டு அவனுடைய லாபங்கள் எதுவோ அதை மட்டுமே தேடி செஞ்சுட்டு போற ஒரு கலாச்சாரம் மாறாமல் இருக்கும். இப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தயகாமக ஆட்டத்துல இல்லை, அதே சம்பிக்கரணவக்க இப்ப ஆட்டத்துல இல்லை, அதே ஆளுநரா இருந்தவர் இப்ப ஆட்டத்துல இல்ல, நீங்க சொல்லுகின்ற அத்தாவுல்லா இப்ப ஆட்டத்துல இல்ல. இப்ப என்ன புதிய ஒரு அரசு வந்திருக்குது. இப்ப என்ன பண்ணணும்ன்றத அரசியல் தாண்டி ஒரு சமூக உணர்வோட, சமூக பற்றோட, ஏழைகளுடைய துயர் துடைப்பதற்காக அக்கரைப்பத்து வாழ் மக்கள்
சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான ஆலோசனைகளை அங்கே இருக்கிற லோயர்ஸ் முன்னிறுத்தி ஆலோசனை வழங்கணும். கனவந்தர்கள் இதுக்கான பண செலவுகளை செலவழிக்கிறதுக்கு முன்வரணும். சவுதி அரசு அந்த வீட்டு தொகுதியை கொடுக்கறதுக்கான எல்லா புனர் நிர்மாண வேலைகளை செஞ்சு தருவதாக உத்தரவாதம் வழங்கி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வகையில YMMA பழைய லீடர் அவரையும் சந்திச்சு பேசினதுல இதுக்கான ஏற்பாடுகளை சவுதி எம்பசியோட பேசுறதாக அவரும் சொல்லியிருக்கிறாரு. எல்லா தரப்புகளும் சேர்ந்தால் இதை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆக்கி இதுக்கு பின்னால இருந்த முகத்திரையெல்லாம் கழிச்சு அனைவரையும் ஓரங்கட்டி அந்த வீட்டு தொகுதியை மக்கள் பாவனைக்காக கொடுக்க முடியும் என்பது மீசான் டிவியினுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும். எனவே இதுக்காக மக்கள் ஒன்று செல்ல வேண்டும். இதை ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும். இது மக்களுடைய கொண்டு செல்ல வேண்டும். இதுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதை உலகுக்கு சொல்ல வேண்டும். இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை சட்ட ஆலோசனை தெரிஞ்சவங்களோட பேசி ஒரு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். அதற்கான பண உதவிகளையும் அங்கிருக்கிற அக்கறைப்பற்று வாழ் மக்கள் அதை செய்து கொள்ள வேண்டும். இதை எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடுத்த காய் நகரத்தில் செய்ய வேண்டும் என்பதுதான் வினயமான வேண்டுகோள். காரணம் என்னன்னா, பாதிக்கப்பட்டவங்க மட்டுமல்ல, இப்போதும் அங்கு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடலாம் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாளைக்கு அரசு சொல்லிடலாம், நாங்க ஆல்ரெடி கால் பண்ணினோம், 65 மீட்டருக்குள்ள இருக்க வேணாண்டு, அதுக்குள்ள நீங்க இருந்தீங்க, அது உங்களோட பொறுப்புல உள்ளது என்று சொல்லிட்டு நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். எனவே இந்த அவலங்கள் முடிய வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனை. எனவே இந்த காணொளி யார் கையில் கிடைக்கிறதோ இதை ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டி ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய ஒரு முக்கியமான பணியாக மீசான் டிவி கருதுகிறது. எனவே இந்த அவலம் முடிய வேண்டும், இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்க வேண்டும். மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.